மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அமைதி ஊர்வலம் நடத்த கட்சியினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக தமிழக அரசிடம் கடந்த 5ஆம் தேதி அனுமதி கோரி மனு அளித்தனர். இந்த நிலையில் அமைதி பேரணிக்கு அனுமதி வழங்கப்படாது என தமிழக அரசு நேற்று மாலை தெரிவித்தது. இந்த நிலையில் 200 மீட்டர் தொலைவுக்கு அமைதி பேரணி நடத்த ஏற்கனவே திட்டமிட்டிருந்த இடத்தில் தேமுதிக தொண்டர்கள் குவிந்தனர். இதனையடுத்து காவல்துறையினரின் தடையை மீறி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் விஜயகாந்தின் குரு பூஜை விழாவில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றார். அப்போது விஜயகாந்தின் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சேகர் பாபு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் விஜயகாந்தின் அமைதி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்கள் விரும்பியது போலவே தற்போது பேரணி நடந்து முடிந்துள்ளது. இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகையால் தமிழக அரசு அமைதி பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை என்ற விஷயத்தை ஊதி பெரிதாக்க வேண்டாம். முதல்வர் ஸ்டாலின் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறார். அதன் காரணத்தினால் அவரது குடும்பத்தில் ஒருவராக தனது அமைச்சர் ஒருவரை குரு பூஜை விழாவில் பங்கேற்க அனுப்பியுள்ளார். அவர்களின் குடும்பத்தில் ஒருவராக நான் இந்த குரு பூஜை விழாவில் பங்கேற்றுள்ளேன். ஆகையால் அமைதி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை பெரிதாக்க வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.